என் அன்பு மீட்பரின் கண்மணிகளே, உங்கள் அனைவரையும் மீட்பர் தொலைக்காட்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? மதியம் நல்லா தூங்குனீங்களா? அதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. சரி, என்ன சாப்பிட்டீங்க? சாதமா? சரி சரி சரி. இப்போது ஆண்டி என்ன செய்ய போகிறேன்னு தெரியும், ஏற்கனவே தெரியும் இல்லையா? ஆண்டி என்ன செய்வேன், ஒரு சின்ன வசனம், அதுக்கப்புறம் ஒரு குட்டி கதை, ஒரு குட்டி ஜெபம். யாரும் என்ன செய்யக்கூடாது, டிவிக்கு முன்னாடி இருந்து எழுந்து போகவே கூடாது. ஆண்டி சொல்கிற வசனங்களையும் கதைகளையும் கேட்கணும். ஆண்டி கடைசியாக கேள்வி கேட்பேன், கரெக்டாக பதில் சொல்லணும். சரியா? சரி, இப்போது ஆண்டுடைய வார்த்தையை படிக்கலாமா? எல்லோரும் கையிலும் பைபிள் இருக்கா? பைபிள் எடுங்க எடுங்க. எடுக்காதவங்க எழுந்து போய் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, எடுத்தாச்சா? சரி, வாசிப்போம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 முடிய. என் பிள்ளையே, என் வார்த்தைகளை மனதில் இருத்து, என் கட்டளைகளை செல்வமென போற்று, என் கட்டளைகளை கடைப்பிடி, நீ வாழ்வடைவாய். என் அறவுரையை உன் கண்மணி போல் காத்துக்கொள்வாய். அவற்றை உன் விரல்களில் அணியாக பூண்டுக்கொள், உன் இதய பலகையில் பொறித்து வை. எவ்வளோ அழகாக ஆண்டவர் பேசுகிறார் பார்த்தீங்களா? என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய வார்த்தையை அவ்வளோ பொக்கிஷமாக நம்ம நேசிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இறை வார்த்தையை நமக்கு சொல்லப்படுகிறது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஒரு கிராமத்தில் ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டி இருந்தாங்களாம். சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சான். என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியலையாம். உடனே பாட்டிக்கு ரொம்ப கவலையாயிட்டு என்ன செஞ்சாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனானா. டாக்டர் சொன்னாங்களாம், வயசாயிடுச்சு இல்லைம்மா, அதனால் சரியாக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் மாத்திரை தரோம், மாத்திரையை கொடுங்க, அதுக்கப்புறம் சரியாகனா பாருங்கள், அப்படின்னா கஷ்டமான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்களாம். பாட்டிக்கு ரொம்ப மனசு கவலையாயிடுச்சான். சரின்னு சொல்லிட்டு தாத்தாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களாம். கூட்டிகிட்டு வந்துட்டு மாத்திரை போட்டாங்களாம். மாத்திரை போட்டதுக்குள்ளே தாத்தா நல்லா பிரிஸ்காக எழுந்துட்டாங்களாம். மாத்திரை தீர்ந்து போச்சான். திருப்பி மறுபடியும் தாத்தா படுத்துட்டாங்களாம். பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சா, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்களாம். அன்னைக்கு ஃபுல்லாக அவங்களால சாப்பாடே செய்ய முடியலையாம். அப்படி சோகமாகவே உக்காண்ட்டுருந்தாங்களாம். இதை பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்து வீட்டு அக்காவுக்கு சரி நம்ம ஏதாவது இந்த பாட்டிக்கு நம்ம உதவி செய்யணுமேன்னு சொல்லிட்டு நினச்சாங்களாம். என்ன செஞ்சாங்களாம், பாட்டிக்கிட்ட போயிட்டு, பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் பங்கில் ஒரு ஃபாதர் இருக்கிறாங்க, அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணால் ஏசப்பா விடுதலை தருவாங்க, நான் வேணுமானா அவங்கள கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அதற்கு அந்த பாட்டி சொன்னாங்களாம், அதெல்லாம் ஒன்றே வேணாம்மா, என் சொந்த ஜனங்களாம் இதை கேட்டானா எங்களை திட்டுவாங்க, சண்டைக்கே வந்துடுவாங்க, வேணாம்மா, அதெல்லாம் ஒன்றே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சரி பாட்டி, அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டு அந்த அக்கா போயிட்டாங்களாம். இன்னும் ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சான். பாட்டி ஆனால் சொந்தக்காரனா சொல்கிறாங்க தவிர சொந்தக்காரங்க யாருமே எட்டி கூட பார்க்கலையாம். அந்த பாட்டி அழுதுகிட்டே இருக்கிறாங்களாம். இந்த அக்காவுக்கு மனசே கேட்கல. சரி திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, நம்ம போயிடுவோம், இன்றைக்கி போயிட்டு பாட்டிக்கிட்ட சொல்கிறோம், அந்த ஃபாதரை போய் கூட்டிகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு உறுதியோடு வராங்களாம். பாட்டியை பார்த்து சொன்னாங்களா, பாட்டி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அது என்னால் பார்க்கவே முடியல, நான் போய் எப்படியாவது எங்கள் ஃபாதரை கூட்டிகிட்டு வந்துடுறேன், நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு, பாட்டி ப்ளீஸ் பாட்டி ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அந்த பாட்டி வேண்டா வெறுப்பா, சரி கூட்டிகிட்டு வாம்மா, ஏன்னா தாத்தாவும் ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு, சரி பரவாயில்ல எனக்கு தாத்தா தான் முக்கியம், நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இந்த அக்காவும் வேகமாக போயிட்டு அந்த ஃபாதர்கிட்ட சொன்னாங்களாம், ஃபாதர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆனால் அவங்க நமக்கு இது கிடையாது, நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள், யாராக இருந்தாலும் ஃபாதர், ஏசப்பா மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தானே, அவர் கிறிஸ்துவங்களுக்கு மட்டுமா தெய்வம், அவர் இல்லை இல்லையா, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தானே அவர் தெய்வம், நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஃபாதர் சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். ஃபாதர் ஆமாம் உண்மைதான், நான் கட்டாயமாக நான் வருவேன், நான் ஏசு எல்லோரும் தான் நேசிக்கிறாரு, அவர் எல்லாருக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார், நான் கட்டாயமாக வருவேன்னு சொல்லிட்டு வராராம். ஃபாதர் என்ன செஞ்சாங்களாம், ஃபாதரோட 2 அந்த பூசைக்கு உதவி செய்வாங்க இல்லையா, 2 ஃபாதர் சர்ச்சில் மாஸ் நடக்கும்போது 2 அண்ணாங்கடி பக்கத்துலேருந்து ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு 6-7 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஃபாதர் வந்தாங்களாம்.
ஃபாதர் வந்துட்டு அவங்களோடு சேர்ந்து இவன் சொல்லலாம் ஃபாதர் என்ன செஞ்சாங்களா, ஏசப்பாவுடைய வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே நீ சுகம் கொடுக்குற தெய்வம், நீ வாதை உன் கூடாரத்தை அணுகாது சொன்னீங்களே, இந்த மகனுடைய வாதை நீங்கள் எடுத்து போடுங்க, இந்த நோயிலேருந்து நீங்கள் விடுதலை கொடுங்க, நீங்கள் தொட்டால் சுகமாவாங்கன்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் சொல்லிட்டு கண்ணை மூடி ஜெபிக்கிறாராம். ஜெபிச்சுட்டு சரிம்மா பாட்டிமா நான் ஜெபிச்சிட்டேன், ஏசப்பா நிச்சயமாக சுகம் தருவாங்க, நீங்கள் விசுவாசமாக இருங்க சொல்லிட்டு கிளம்புறாங்களாம். கிளம்பும் போது தான் அங்கே சுற்றிக்கிற சொந்தக்காரங்க ஒரே ஓட்ட ஓடி வந்துட்டாங்களாம். டேய் யார் நீ, எங்கேருந்து வர நீ, டாக்டருங்க செத்து போயிடுவான்னு சொன்னாங்க, நீ ஜெபம் பண்ணிட்டா சரியாயிருமா, அந்த இயேசு சுகம் கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிருமா, யார் அந்த இயேசு, உங்களெல்லாம் யார் இங்கே கூப்பிட்டுது, உங்களால் யார் இங்கே உள்ளே விட்டுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஃபாதருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலையா. என்ன செஞ்சாரா, ஏய் முட்டாள், ஏன் மடையனே, ஏன் அறிவு கட்டவனே, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாராம் ஃபாதர். இதை கேட்டுதான் இன்னும் அந்த ஆளுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான். எவ்வளோ திமுரு இருக்கும், யா ஊருக்குள்ளே என்னையும் முட்டாள் ராஸ்கல் பல்லாரும் அரைவன் சொல்லிட்டு நான் செஞ்சாராம். கையை ஊங்க போயிட்டாராம். உடனே ஃபாதர் சொன்னாங்களாம், தம்பி கொஞ்சம் நில்லுங்க தம்பி. உடனே அவனுக்கு என்னடா அது, இப்போ தான் முட்டாளு மடைய அப்படி சொன்னவர், இப்போ நான் இவ்வளோ சாஃப்டாக தம்பி கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சரி என்ன தான் பார்க்க நிற்கிறானா. தம்பி இங்கே பாருங்கள் தம்பி, நான் உங்ககிட்ட சண்டை போடவோ இல்லை எதை எடுத்துகிட்டு போகவோ நான் வரலை, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, சரி ஜெபம் பண்ணால் சுகம் கிடைக்குமேன்னு வந்தேன். பாருங்கள், நான் உங்களை முட்டாளு மடையனே சொன்ன வார்த்தைக்கே நீங்கள் இப்படி எழும்பி கொந்தளிக்கிறீங்கன்னா, உயிரை கொடுத்த தேவன், நம்ம எல்லாம் உயிரோடு படைத்த தேவன், நம்மளை வாழ வைக்கிற தேவன், அந்த இயேசு மகாராஜாவின் வார்த்தை எவ்வளோ வல்லமையாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏன் நீங்கள் உணர மாட்டீங்க? பாருங்கள், நான் முட்டான்னு சொல்லுதோ உங்களுக்கு உணர்வு தூண்டப்பட்டு என்னை அடிக்கவே வந்துட்டீங்க இல்லையா? அப்போ என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. அப்பயே நம்ம படைத்த ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை இருக்குதுன்னு ஏன் விசுவாசிக்க மாட்டீங்க? நீங்கள் விசுவாசித்தால் தானே அங்கே தேவனுடைய மகிமையை காண முடியும். பாருங்கள், அதுக்காக தான் நான் அப்படி பேசி காட்டினேன் உங்களுக்கு, என்னை தயவுசெய்து நீங்கள் மன்னிச்சுங்க சொல்லிட்டு ஃபாதர் சொன்னாராம். உடனே கையை ஓங்க வந்த அந்த ஆள் என்ன செஞ்சால் கையை கீழே போட்டு, ஐயோ நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே, எனக்கு என் அறிவு கண்ணை திறந்தீங்க, நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்திருக்கிறேன் நான், பாருங்கள் உண்மைதான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நீங்கள் சொல்கிற வார்த்தையே எனக்கு இப்படி என் உணர்வை தூண்டுதுன்னா அப்போது அந்த ஏசப்பாவுடைய வார்த்தை நிச்சயமாக உயிருள்ளதாக இருக்கும், என்னை மன்னிச்சிருங்க ஃபாதர் சொல்லிட்டு அப்படியே காலில் விழுந்தாராம். ஃபாதர் அவரை தூக்கி விட்டுட்டு, பரவாயில்ல நீங்கள் உணர்ந்தீங்களே எனக்கு அதுவே போதும், எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபம் சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளுக்குள் இருந்தது, அந்த வாக்கே கடவுளாயும் இருந்ததாம். பார்த்தீங்களா, தொடக்கத்திலே வாக்கு இருந்துச்சான், அந்த வாக்கு கடவுளுக்குள் இருந்ததாம், அந்த வாக்கே கடவுளாய் இருந்ததாம். பாருங்க, நம்ம படைகளின் ஆண்டவர் என்ன செஞ்சாரா, இந்த உலகத்தை பார்த்து என்ன செஞ்சாரா, வெளிச்சம் உண்டாகுக, வெளிச்சம் உண்டாயிற்று, சூரியன் உண்டாகட்டும், சூரியன் உண்டாயிற்று, நிலவு உண்டாகட்டும், நிலவு உண்டாயிற்று, இப்படி வார்த்தையை சொல்லிதான் ஒவ்வொன்றாக படைக்கின்றார். அந்த 6 நாட்களில் அவருடைய வார்த்தையை சொல்லிதான், வார்த்தையை உபயோகித்து தான் இந்த உலகத்தினை படைக்கின்றார். அப்போ அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? அப்பேற்பட்ட வார்த்தை தான் இன்னொன்று சொல்கிறாங்க, யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில், அந்த வார்த்தை தான் மனு உருவானார், அவர் நம்மிடையே குடிகொண்டார். என்ன சொல்கிறாங்க செல்லங்களே? வார்த்தை மனு உருவானார். சொன்ன இல்லையா, தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு தான், அந்த வாக்கு என்னவாகுதான், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். வார்த்தை யாரு? வார்த்தை தான் ஏசப்பா. அந்த ஏசப்பா மூலயமா தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது. அந்த ஏசப்பா தான் இந்த உலகத்துக்கு இறங்கி வராங்க, அவர் தான் நம்முடைய இதயத்தில் குடிகொள்கிறாங்க. இது வசனம் தான் சொல்லுது, நம்ம எதுவும் சொல்லலை, நம்ம சுயமாக எதுவும் பேச முடியாது. ஆகையினால இயேசுவின் வார்த்தை தான் நமக்கு வாழ்வு, அவருடைய தெய்வீக பார்வை தான் நமக்கு விளக்கு. பாருங்கள், இந்த வசனம் எவ்வாறு வாழ்க்கையில் செயல்படுகிறது என்பதற்கு ஆண்டி தான் ஒரு உதாரணம். ஏன் சொன்னீங்கன்னா, ஆண்டி ஸ்கூலுக்கு போகும்பொழுது அரக்கோணத்தில் இருந்துட்டு சென்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சில நேரத்தில் என் இதயத்தில் ஒரு சில கவலைகள் இருக்கும். என் பிள்ளைங்களை குறிச்சிருக்கும், இல்லை எதிர்காலத்தை குறிச்சிருக்கும், இல்லை எனக்கு பலவீனமாக இருக்கும். அந்த சமயத்தில் நான், ஆண்டவரே நீங்கள் என்னோட பேசுங்க ஏசப்பா, ரொம்ப சோர்வாகுது ஆண்டவரே, என் சோர்வை எடுத்து போடுங்கன்னு சொன்னால்
ஆண்டுடைய வசனம் அது என்னவோ நீங்கள் நினச்சி கூட பாருங்கள். அந்த ட்ரெயினில் ஒரு மூலையில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ட்ரெயினில் யார் கண்ணுக்கும் படாது. என்ன செய்வோம், ஒரு மூலையில், ட்ரெயினுடைய ஒரு மூலையில் என் கண்ணு நேராக அதுக்கு நேராக போகும். துக்கமாக இருப்பேன், ஆண்டவரே இப்படியா சூழ்நிலை இருக்குது, நான் எப்படி இதில் நான் மீள போகிறேன்னு சொல்லும் போது கண்ணு ஸ்ட்ரெயிட்டாக போகும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறின ஒரு வசனத்தை பார்ப்பேன். என்ன செய்வீங்க, எனக்கு ஒன்றை சொல்கிறதுன்னு தெரியல. உடனேங்க அந்த துக்கம் என் இதயத்திலிருந்து சந்தோஷம் மாறும், என் துக்கம் என்னை விட்டு போகும். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அதுக்கு உண்மையாகவே என்னுடைய அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எதை குறித்து நான் கலங்கினோனோ அதுலேருந்து என் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துருப்பார். அப்புறம் என் பிள்ளைகளை குறித்து கூட கவலைப்படுவேன். யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஆண்டவரே இந்த மாதிரி உடம்பு முடியாமல் இருக்குது ஏசப்பா, நீங்கள் எப்படியாவது நீங்கள் என் பிள்ளைங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, அவங்களுக்கு நோயிலேருந்து விடுதலை கொடுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லிட்டு போவேன். பார்த்தீங்கன்னா ஆட்டோ உன்னை எதிர்க்க வரும். அதில் அந்த ஆட்டோவில் பெருசாக போட்டிருப்பாங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏங்க இத்தனை நாளாக அந்த மாதிரி வசனமே வராது. ஆனால் நான் எந்த ஆண்டவரால் எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் நம்மை சந்திக்க முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் தான். நான் ரொம்பங்க டெய்லி என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன். எந்த சூழ்நிலையில் நான் போகிறேனோ அதுக்கேற்ற வசனத்தை ஆண்டவர் தருவார். அந்த வசனத்தை படிக்கிற அந்த நிமிஷமே எனக்கு இதயத்தில் சமாதானம் உண்டாகும். ஆமாம், இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை அந்த வார்த்தை நமக்கு தருகிறது. அந்த வார்த்தை தான் இயேசு மகாராஜா. நீங்களும் அதனுடைய அனுபவத்தை ருசித்து பாருங்கள். ஆண்டி சொன்ன சூழ்நிலைகளை நீங்கள் போயிட்டே இருங்க, ஆண்டவரே நீங்கள் என்னோட பேசுங்க. அது ஆட்டோ மூலியமாக கூட பேசுவார், இல்லாட்டே எங்கேயாவது ஒரு எழுதப்பட்ட சுவற்றில் கூட எழுத இருக்குங்க. ஆண்டு சொல்வார், ஏசப்பா நான் இதே மாதிரி போயிட்டுருக்கிறேனே, நீங்கள் என்னோட இருக்கிறீங்களா என்னன்னே எனக்கு தெரியலையே, ஒரே என்னுடைய இருதயம் எனக்கு வெறுமையாகுதுன்னு சொல்லிட்டு போவேன். திடீர்னு சொல்லிட்டு போய் டக்குன்னு அவ்வளோ நேரம் வரும்போது அந்த சவுத்து பக்கமே திரும்பியிருக்க மாட்டேன். திடீர்னு பார்த்தா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லைன்னு இருக்கும். உடனே கையை தூக்கி திரும்ப பார்க்க மாட்டேன், ஹல்லேலூயான்னு சொல்லுவேன். தேவன் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். நம்ம எதை நம்ம விரும்புகிறோமோ அதை தருகிறவ தான்ப்பா நம்ம தேவன். ஆகையினால் நம்ம என்ன செய்யணும், வார்த்தையை கெட்டியாக பிடிச்சிக்கணும். வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையில் முக்கியத்துவம் தரணும். அந்த வார்த்தை பரிசுத்தமுள்ள வார்த்தை. நம்ம அந்த வார்த்தை தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். சரியா? பாருங்கள், அந்த குருவானவர் போகிறாரு. கதையை கேட்டிங்களா இல்லையா? அந்த குருவானவர் அவர் திட்டுன அந்த வார்த்தையை கேட்டு அவனை செஞ்சான், கோவப்பட்டான். அப்போ கேட்குறான், ஏன் என்னை திட்டுறீங்க, எதுக்கு திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது இந்த ஃபாதர் சொல்கிறாரு, ஏன்பா நான் சொல்கிற இந்த பேச்சே உனக்கு இவ்வளோ கோபத்தை மூட்டுதே, இவ்வளோ உனக்குள்ளே இல்லாத ஒரு உணர்ச்சியை கிளர்ச்சி செய்யுதே, உணர்வை தூண்டி விடுதே. ஆண்டோடைய வார்த்தை எவ்வளோ வல்லமை மிக்கது. இவருக்கு சுகம் கொடுக்க அவரால் கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அறிவுரை சொல்கிறாரு. ஆம், என் அன்பு செல்ல பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை மிக்கது. ஆண்டவருடைய வார்த்தை சகலத்தையும் மாற்ற வல்லது. நீங்களும் உங்களுடைய வாழ்வில் அதை கடைபிடித்து வாழ நீங்கள் முயற்சி செய்யணும். சரியா? இயேசுவின் வார்த்தை தான் வாழ்வு, அவருடைய வார்த்தை தான் நமக்கு எல்லாமே. என்ன அது நீங்கள் சின்ன வயசை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நீங்கள் தான் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருப்பீங்க. சரியா? சின்ன ஜெபம் ஒன்று பண்ணலாமா? வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் பொது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த தலைவன், என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும். பூவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த
வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழும் பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். அன்பு தெய்வமே, இந்த நேரத்திலே மீட்பு தொலைக்காட்சி மூலம் என் அன்பு பிள்ளைகளை முதலாவது சந்திக்கும்படியாய் கிருபை செய்திரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தகப்பனே, உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவர்களுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியமாக இருக்கிறபடியால் ஆண்டவரே, இந்த நேரத்தை கூட்டி கொடுத்து ஆண்டவரே, என் பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கேட்கவும், இந்த சிறுகதையை தெரிந்து கொள்ளவும், அதன் மூலமாய் கொடுக்கப்படுகிற செய்தி என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளவும் நீர் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர் ராஜா. உமக்கு என் தகப்பனே, இந்த சிறு வயதிலிருந்தே இந்த பிள்ளைகள் உம்மை கை கொண்டு உடைய வார்த்தைகளை கை கொண்டு ஆண்டவரே பலன் கொடுக்கிறவர்களாய் சுவாமி, அதை காத்து ஆண்டவரே மன உறுதியுடன் பலன் கொடுக்கிறவர்களாய் வாழ நீர் உதவி செய்யுங்க சுவாமி. ராஜா, உடைய வார்த்தையில் தான் வாழ்வு இருக்கிறது, உடைய வார்த்தையில் தான் சுகம் இருக்கிறது, உடைய வார்த்தையில் தான் சகலமும் இருக்கிறது ஆண்டவரே என்பதை என் பிள்ளைகள் அறிய கிருபை செய்தீரே. அதை அவர்கள் வாழ்விலே கடைபிடிக்க கத்த உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த சிறு வயதிலே வேதத்தை வாசிக்கிற அப்பா விருப்பத்தை, மன விருப்பத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் அனுதினமாய் தேவனுடைய வார்த்தையை நேசித்து நேசித்து படிக்கிற பொழுது ஆண்டவரே எல்லா குறைவுகளும் நிறைவாக்கி தருகிறீர் என்பதை ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள கத்த கிருபை தாங்க சுவாமி. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளுக்குள் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது என்ற அப்பா இந்த பிள்ளைகளை உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் சுவாமி எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் என்று பிசாசான சோதிக்கப்பட்ட பொழுது அப்பா அந்த வார்த்தையை, அந்த தெய்வீக வார்த்தையை சொல்லி நீ பிசாசை ஜெயித்தீரே. அதே போல் எங்கள் தகப்பனே, எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள் அப்பா இவர்களை சூழ இருக்கிற எல்லா சூழல்களையும் ஆண்டவரே என் இயேசுவின் நாமத்தினாலே ராஜாவுடைய வார்த்தைகளை கை கொண்டு அப்பா எல்லா அழகின் தந்திரங்களை, அழகைகளை, போராட்டங்களை உடைய வார்த்தையை கொண்டு மேற்கொள்ள வல்லவர்களாய் நீ மாற்றும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ராஜா, நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. தேவைகளை சந்திங்க. படிப்புக்கு தேவையான விசேஷ ஞானத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுங்க ஆண்டவரே. சகலவித நன்மைகள் நிரப்புங்க சுவாமி. பெற்றோர்கள் கீழ்ப்படுதலை பிள்ளையாய் மாற்றுங்க சுவாமி. அப்பா, நீ அப்படி செய்வதற்காய் நன்றி சுவாமி. ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி, ஜெயத்தை தருவதற்காய் நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தள்ளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்கள் ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என்ன அன்பு செல்லங்களே, அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க, கதையை கேட்டிங்கல்ல, ஆண்டி சொன்ன கருத்தையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டீங்கல்ல. ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, அதை விட்டு விலகவே கூடாது. வேதமே உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கணும். நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் வேதத்தை அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா, இயேசுவின் வார்த்தையை கை கொண்டுட்டிங்கன்னா நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்களாக நீங்கள் வாழ்வீங்க. நீங்களே ஒரு மாதிரி சோர்ந்து போயிருந்ததில் அந்த இயேசுவின் வார்த்தை உங்களோடு பேசும். நிச்சயமாக பேசும். நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் உண்மையாகவே வேதத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்களேன். அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. உண்மையாகவே நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் எதற்காக அதை எடுத்து படிக்கிறீங்களோ அந்த காரியத்தை என் தேவன் உங்களோட பேசுவார். நீங்கள் அதை எப்படி செய்யணும், எதற்காக செய்யணும், யார்கிட்ட செய்யணும் திட்டவட்டமாய் தெளிவுபடுத்துவார். ஆகவே என் செல்லங்களே, நீங்கள் என்ன செய்யணும், இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சரியா? சரி ஆண்டி, இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இதே டைமு ஒரு சின்ன குட்டி கதையோட மீண்டும் ஆண்டி உங்களை சந்திக்க வருவேன். சரியா? பாய்.